தமிழ் உறவுகளே வணக்கம். இப்படி சொல்லித்தான் நான் எப்பவும் தொடங்குவேன். இன்னைக்கு ரொம்ப மனது வலிக்கிறது தமிழ் உறவுகளே என்று சொல்வதற்கு. அது என்ன காரணம்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு உலகத்துக்கே அறிவுரை சொன்னேன். ஒருவன் மட்டுமல்ல, நம்ம முன்னோர்களும் பழமொழியாக பல விஷயங்களில் சமத்துவம், சமூக நீதி, இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உலகத்துக்கு சொன்ன தமிழ் இனம் இன்னைக்கு இந்த தலைமுறையிலும் இப்படி ரத்தம், கொலை, வெறி, எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம், அது இன்னொரு பக்கம் கலவரங்கள், அடிதடி, பொறுமை இல்லாமல் எதையும் உடனே செஞ்சிடுறது. யாரையும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு. அதைத்தான் நம்ம எல்லாருமே நம்ம மனதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம். வேற யாரும் அப்படி சொன்னதா தெரியல. போறாங்க வர்றாங்க, அது ஒரு சடங்கு மாதிரி ஆக்கிட்டு அவங்களுக்கு செஞ்சுட்டு அப்படி அடுத்த கதைக்கு போயிடுறாங்க. இப்படிதான் இருக்கு. ஆனால் திரு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னார். இந்த தமிழ் தலைமுறை, இந்த தலைமுறை இப்படி இருப்பது ரொம்ப மனசுக்கு வலிக்குதுன்னு சொன்னார். அது ஒவ்வொரு தமிழர்கள் நெஞ்சிலும் உண்மையிலேயே ரணமாக இருந்துட்டு. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பை வளர்க்கணும், ஜாதியை அழிக்கணும். ஆனா நம்ம மாறா என்ன பண்றோம்? ஜாதியை வளர்க்கிறோம், அன்பை கொலை செய்யறோம். கொடுமையானது. இந்த சிந்தனையே வரக்கூடாதுன்னு தான் நமது போதனைகள், அறநூல்கள் எல்லாம் சொன்ன. சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்கணும்னு வலியுறுத்தி சொல்லப்பட்டது. அது திரு சீமானவர்கள் சொன்னது போல கல்வி அடிப்படையே இன்னைக்கு சரியில்லை. கல்வி இன்னைக்கு ஒரு வியாபாரமா, அதை விட ரொம்ப கேவலமா போயிடுச்சு. அதை யாரும் மறுக்கவே முடியாது. என்ன காரணம்னா, வெறும் பொருள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. பணம் வசதியா வாழலாம், தூங்கலாம் வசதியா. ஆனா நிம்மதியா வாழ, தூங்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது நிம்மதிங்கிறதுங்கிறது வேறு. அதுபடி சிந்திக்கணும். கூட்டமா அறவாரங்கள், 2 பேர் சேர்ந்துட்டா இறைச்சல். நம்ம முன்னோர்களும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் என்று வாழ்ந்தார். அதெல்லாம் இல்லாம எப்பொழுதும் அடுத்தவர்கள் சொல்றது, அவன் உசுப்பேத்துறதுன்னு ஒரு குரூப் இருப்பான். அவன் மறைமுகமாகவே இருப்பார். அவன் பெரும்பான்மை இந்த தமிழ் மக்களை போல நேரடியாகலாம் வரமாட்டான், பேச மாட்டான். மறைமுகமாகவே இருந்து கொண்டு பல நூற்றாண்டுகளாக நமது தமிழ் பகைவர்கள். ஆனால் தமிழர்களுக்குள் பகை பாராட்டாது. தமிழ் பகைவர்கள் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒற்றுமையால அவனை கூட நீ மறைக்க வேண்டாம், எதையும் பண்ண வேண்டாம். நீ தெளிவாக, என் மாணவர்களுக்கெல்லாம் நான் அதான் சொல்றேன், நீ தெளிவா இருந்துட்டீன்னா நமது பகைவர்கள் நம்மளை ஏமாத்த நினைக்கிறவன் அவன் உஷாராயிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. அதுலயே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. உங்கள்கிட்ட பேசாம உங்களை அவாய்ட் பண்றனாவே வெற்றி. அந்த பகை அப்படித்தான் அழிக்கணுமே தவிர, ஒரு கோடை நம்ம அழிக்காம நாம் இது போன்ற பக்குவங்களிலே உயர்ந்து நிற்கின்ற பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்துறமே தவிர, அடுத்தவர்கள் யாரு வேணாலும் சொல்லுவோம். நம்ம குடும்பத்திலே ஒருத்தவங்க கூட ஜாதி மதம்னு வெறிக்கு தூண்ட எவன் ஒருவன் வருகிறானோ அவனை முதல்லையே அவாய்ட் பண்ணி அவனுக்கு ஒரு கும்பிடுங்க. அப்பா சாமி, உலகத்திலேயே ஒற்றுமையாக இருந்த இனம் இன்னைக்கு
எதுக்கெடுத்தாலும் அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இன்னைக்கு கொஞ்ச நாள் அருமையா இருந்தது. எந்த விதமான என்ன வந்துச்சுன்னு தெரியல. ஒன்று எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, இது போன்ற கொடுமைகள் நடக்கின்ற பொழுது குரல் கொடுப்பதுதான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. அவனுக்கு அந்த குணம் உண்டு. வேற எவனும் குரல் கொடுக்க மாட்டான். சொந்த தமிழனுக்கு மட்டும்தான் இது போன்ற அறங்களை, உண்மைகளை, அதெல்லாம் நாகரிகம் இல்லை, அநாகரிகம் இல்லைங்கிறதெல்லாம் தன் குடும்பத்தைப் போலவே அனைவரையும் நினைத்து பார்ப்பான். அதெல்லாம் பாரதிதாசன் சொல்லுவான், கடுகு உள்ளம் தொன்னை உள்ளம் அப்படிமா, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு இவைதான் உண்டு இருப்பவன் சின்னதொரு கடுகு உள்ளம் படைத்தவர்கள். ஆனால் தமிழன், சங்கத்தமிழன், பண்டை தமிழன் பெரிய கடலைப் போல வியாபித்திருக்கக்கூடிய அன்பை, நல் எண்ணத்தை, அறத்தை கொண்டிருக்கக்கூடியவன் தமிழன். அவன் பெரிய கடலை போல உள்ளம் கொண்டவன். அதனால இளைய தலைமுறை, குறிப்பாக மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, தயவு செய்து யாரிடத்திலும் பகை பாராட்டாதீர்கள். எந்த முயற்சிக்கும் செய்ய போகாதீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நாம் அறிவால் உயர்ந்து நின்றால் அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் விலகி சென்று விடுவான். அவ்வளவுதான். ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாது, நடந்துருச்சுன்னா, நடந்தா அதை பக்குவமாக ஓகே அப்படிங்கிறத எத்தனையோ பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ சமூகங்கள் அப்படித்தான் இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, நம்மளா ஒரு மானம் ரோசம்லாம் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அந்த பக்குவப்படுகின்ற பொழுது மனித சமூகம் எல்லாமே ஒன்று. அதை ஆள்களை அது சமுத்திரம் போல. அதனால நாம் ரொம்ப பக்குவப்பட வேண்டியிருக்கு. அடுத்த தலைமுறை ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வினாடியையும் கழிப்பது இப்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கும், ஏன்னா சமுதாயம் என்பது ஒரு கண்ணாடியை போல. இப்போ குடும்பம் நடத்துறோம், ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறது மாதிரி. அதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கல்லரிச்சு கடினமான பொருளை வீசினாலும் கண்ணாடி ஒடிஞ்சிடும். புற வெளியில இருந்து கொண்டு சமூகத்தில் எவனா ஒருத்தன் கல்லெடுத்து எரிஞ்சாலும் நமக்கு அந்த கண்ணாடி வீடு அழிஞ்சிடும். அதனாலதான் சமூகம் நல்லா இருக்க வேண்டும், நாம மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பது மிகப்பெரிய தவறு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அறவழியில் அறத்தால் வருவதே இன்பம் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை அனுபவிச்சு பார்க்கணும். அது மனத்தால் மட்டும்தான் முடியும். கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். சிந்திக்க மற்றவர்கள் விட மாட்டார்கள். ஆனால் அங்கதான் நம்ம சிந்திக்கும் போது நம்ம ஜெயிக்கணும். வாழ்க்கையில் இப்படித்தான் ஜெயிக்கணும். புறப்பகைகள், உள்பகை, நெஞ்சமே ஒரு உள்பகையை முதல்ல தீர்க்கணும். அதை வெல்லுகின்ற பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதிலுமே இல்லை. நன்றி, வணக்கம்.